தமிழன் முருகர்களுக்கு வணக்கம். ஔவையாரின் ஆத்திச்சூடி 17. நியாயம்பட உரை. கேட்பவர் மகிழும்படி இனிமையாக பேசு. மனதால் எளிதில் கட்டுப்படுத்த இயலாத உடலின் அவயம் நாக்கு. மிக பெரிய கப்பல் செல்லும் திசையை ஒரு சிறிய சுக்கான் வழி நடத்துகிறது. அதுபோல நாவின் சொற்களே வாழ்வின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு சிறிய நெருப்பு பொறி பெரிய காட்டையே தீக்கிரையாக்கி விடுவது போல கோபம் நிறைந்த மனதில் இருந்து பிறக்கும் சொல் உறவுகளை அழித்துவிடும். நாக்கின் நுனில்தான் லட்சுமி வசிப்பதாக ஐதீகம். வாழ்வின் செழிப்பு நாவின் அதிகாரத்தில் அமைந்துள்ளது. பொய் பேசுபவர்கள், பொய்ச்சாட்சி சொல்பவர்கள், புரட்டு வார்த்தைகளை பேசுபவர்கள், கோல் சொல்லி விரோதத்தை உண்டு பண்ணுபவர்களை கடவுள் வெறுத்து அருவருப்பாக எண்ணுகிறார் என பைபிள் கூறுகிறது. சொற்களின் மிகுதியால் பாவமில்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்தி உள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். திருக்குறளின் 4 அதிகாரங்கள் 40 குறள்கள் பேசும் வழிவகைகளை விளக்குகிறது. இனியவை கூறல். அன்போடு வஞ்சனையின்றி நியாயமாக கூறப்படுவது இனிய சொல். இன்முகம் காட்டுவது, முகம் மலர வரவேற்பது, இனிய மொழி பேசுவது, தம்மை விட தாழ்ந்தவரிடமும் பணிவு உடையவராக இருப்பது, இவை அறச்செயல்கள். பிறருக்கு நன்மை அளிக்கும் சொற்களை நயம்பட பேசுபவரை மக்கள் விரும்புவர். தர்மத்தையும் நீதியையும் உணர்த்தும் சொற்களே பண்பு நிறைந்த சொற்களாகும். 2. புறங்கூறாமை. ஒருவர் முன்பாக சிரித்து பேசி பின்னால் பழித்து பேசுவது மிகவும் தீய செயலாகும். பயனில் சொல்லாமை. பயனற்ற சொற்களை பேசுதல் இகழ்ச்சி. பயனற்ற சொற்களை பேசுதல் தீமை. பயனற்ற உரையாடல் பயனற்றவரின் பண்பு. பயனற்ற சொற்களை பேசுதல் சிறப்பையும் மதிப்பையும் கெடுக்கும். பயனற்ற சொற்களை பேசுபவன் பாதர். 4. சொல்வன்மை. அவரவர் சொல் திருத்தாலேயே நன்மையும் தீமையும் வருவதால் பேசும் பேச்சில் பிழை வராமல் விழிப்புடன் பேசுதல் வேண்டும். எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு, கல்வி, ஒழுக்கம், செல்வம், தோற்றம், வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேசுதல் வேண்டும். அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் வேறு இல்லை. தான் எண்ணியதை பிறர் ஏற்க சொல்லும் ஆற்றல் உள்ளவன். சொல்லும் செய்தி கடினமானது என்றாலும் சோர்வு இல்லாதவன். கேட்பவர் பகையாளர் என்றாலும் அஞ்சாதவன். இவன் மீது பகை கொண்டு வெல்வது எவருக்கும் கடினமே. இறுதியாக மனு தர்மம் சொல்வதாவது: சத்தியம் புரியாத் பிரியம் புரியான புரியாத் சத்தியம பிரியம் பிரியம் ச நான் ருதம் புருயா தேச தர்ம சனாதன. மனுஸ்மிருதி 4:138. உண்மையை பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். இனிமையற்றதை உண்மையாகவே இருந்தாலும் பேசாதிருங்கள். கேட்பவர் மனம் விரும்பி இனியதாக கருத வேண்டும் என்பதற்காக இட்டு கட்டி பொய் பேசாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.